வணக்கம் நேர்களே. கண்கள் போதும் காதல் செய்ய பாகம் 22. என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரியாவை பார்த்து விஜய், இந்த பாரு, நான் இன்னைக்கு முக்கியமான வேலையாக வெளியே போகிறேன். வர நைட்டு கூட ஆகலாம், நாளைக்கு காலைல கூட ஆகலாம். அது வரைக்கும் அம்மாவும் பொண்ணும் அடிச்சுக்கிறாம அமைதியாக வீட்டில் இருக்கணும். முக்கியமாக மயில் வாகனத்திட்ட எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. அவர் ஏதாவது வார்த்தை கூட பேசுனா உன் கோவத்தை எல்லாம் கட்டி பரணி மேலே போட்டுட்டு அமைதியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரியாவின் கன்னத்தை பிடித்து ஆட்ட குழந்தையோ அவன் கையை தட்டி விட்டது. உங்கள் அம்மாவை அடிக்கலை, கொஞ்சனே என்று மகளை கொஞ்ச வர அதுவோ அவளையே கட்டி கொண்டது. என்னடா எனக்கு வந்த சோதனை என்று மகளை அழுத்த பிடித்து முத்தம் கொடுத்து, டாடி ஊருக்கு போயிட்டு வரேன், உனக்கு என்ன வேணும் என்று கேட்க, ஊருக்கு என்று சொன்னதும் அவன் வெளியே செல்கிறான், தனக்கு என்ன வாங்கி வர வேண்டும் என்று கேட்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, பொம்மை காது என்றது. பொம்மை காரெல்லாம் வாங்கிட்டு வரேன். அப்போ டேடிக்கு முத்த கொடு. டாடி டாடி என்று சொல்லி பார்த்தது. மகள் சொல்வதில் சொக்கித்தான் போனான் அந்த தந்தை. ஆமாடா டாடி தான் என்று சொல்லிக்கொண்டே மகளை திரும்பவும் அணைத்து முத்தம் கொடுத்தவரை மனைவிக்கும் முத்தத்தை மாறி மாறி கொடுத்து கொண்டிருந்தான். என்றாள். சரி சரி, கொஞ்ச நேரமாவது தூங்க விடுறி, பாப்பாவை தூங்க வை என்று சொல்ல வேகமாக அவளும் மகளை தூங்க வைக்க முயற்சி செய்தாள். ஆனால் குழந்தையோ தூங்க வேணான் என்று அடம் பண்ணியது. அந்த அறையவே உண்டு இல்லை என்று பண்ணியது. ஓடி விளையாட வேண்டும் என்று அந்த அறைக்குள்ளே ஓடி ஓடி குதித்து குதித்து விளையாடி கொண்டிருந்தது. இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான். இது வரைக்கும் மனைவி கிட்ட போராடினேன், இன்னும் மகக்கிட்ட போராடணும் போல. அச்சோ, ஃப்ளைட்டில் போய் தூங்கிக்கிற வேண்டியதுதான். இந்த சொர்க்கத்தை விட்டுட்டு உடனே போகிறத நினச்சாதான் கஷ்டமாக இருக்குது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே ரியா ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து தூங்கி விட்டாள். அடிப்பாவி, பிள்ளைகிட்ட என்ன கொடுத்து விட்டுட்டு இவ தூங்கிட்டாளே என்று மகளை பார்க்க, மகளோ இப்பொழுதுதான் விளையாடுவதற்கு ஆர்வம் அதிகம் பொங்கி கொண்டு வந்தது. பாப்பா அப்பா பாவண்டா என்று சொல்ல, பா என்றது. ஆமா பா பாவம் என்றான். என்ன நினைத்ததோ ரியாவின் அருகில் அதுவும் தலையை வைத்து படுத்து கொண்டது. அப்போ கூட அவங்க அம்மா கிட்ட தான் போகுது என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவனும் அவர்கள் அருகில் படுத்து உறங்கிவிட்டான். அதிகாலையில் எழுந்தபோது ரியா நல்ல உறக்கத்தில் இருக்க, பாப்பாவும் ஸ்ரீ பாப்பாவும் நல்ல உறக்கத்தில் இருந்தது. ரியாவை தட்டி எழுப்பி நான் கிளம்புகிறேன் என்று சொல்ல, அவளோ கண்களை திறக்க முடியாமல் திறந்து என்ன என்பது போல் கேட்க, நான் போயிட்டு நைட்டு வந்துடுவேன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும், அப்பா ஏதாவது குறைய பேசினாரு, நீ அமைதியாக இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டே அவன் கிளம்ப அவளும் மூஞ்சியை கழுவி விட்டு அவன் பின்னையே டீ போட்டு தரவா என்று கேட்டாள். டீயா என்று மனைவியை ஆர்வமாக பார்க்க, அவனும் வேணாம் எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு என்று அவன் கிளம்பி கொண்டிருக்கும் பொழுதே மயில் வாகனம் ஹாலில் அமர்ந்திருந்தார். என்னடா என்றும் இல்லாத திருநாளா எங்கள் அப்பா வாசல்லையே உட்கார்ந்துருக்காப்புல என்று நினைத்து கொண்டே மயில் வாகன அருகே சென்று, நைனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, மும்பை போயிட்டு நைட்டு ஃப்ளைட்லேயே ரிட்டர்ன் வந்துடுவேன். அதனால் நீ இந்த சீரியல்லாம் பார்த்துட்டு இந்த மாமியார் கொடுமை படுத்துகிற மாதிரி மாமனார் கொடுமையெல்லாம் என் பொண்டாட்டியையும் என் பிள்ளையும் படுத்தக்கூடாது, சரியா? நான் உன்னை நம்பி தான் அவங்கள விட்டுட்டு போகிறேன், நீ கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிடுவேன் நம்பிக்கையில் தான் விட்டு போகிறேன் நைனா என்று அவர் காலை பிடித்து கொண்டு சொல்ல, போடா போ, மாமியார் கொடுமையெல்லாம் மிஞ்சுற அளவுக்கு மாமனார் கொடுமை தான் டாப்புன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே நாளில் உன் பொண்டாட்டி நான் கொடுமைப்படுத்தலை, என் பேர் மயில் வாகனம் என்று மகனுக்கு சலிக்காமல் அவரும் கவுண்டர் கொடுக்க, பார்த்திருந்த ரியாவுக்கு தான் பயம் பற்றி கொண்டு வந்தது. என்னது மாமனார் கொடுமையா, எப்படி இருக்கும் என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே உள்ளே சத்தம் கேட்டது. ஸ்ரீ பாப்பா முணங்குவது கேட்க வேகமாக ஸ்ரீயை கவனிக்க சென்று விட்டாள். மயில் வாகனமோ மகனின் கன்னத்தை தட்டி, அப்படிலாம் விரட்டி விட மாட்டேன், எந்த கொடுமைனாலும் முன்னாடி தான் பண்ணுவேன், தைரியமாக போயிட்டு வா, ஏதாவது பிரச்சனைனா அங்கே நம்ம ஆள் ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு கால் பண்ணு, உனக்கு எல்லா உதவியும் செய்வான். அதானே பார்த்தேன், என் நைனாவுக்கு என் மேலே பாசம் இல்லாமல் போச்சோன்னு. உன் மேலெல்லாம் பாசம் இருக்குது, ஆனால் உன் பொண்டாட்டி மேலே தான் பாசம் இல்லை என்று மயில் வாகனம் அப்பொழுதும் கவுண்டர் கொடுக்க, உன்னை பேசிக்கிறேன் என்று அவன் சிரித்து விட்டே சென்று விட்டான். இங்கே ரியாவைக்கு தான் இருப்பு கொள்ள முடியவில்லை. இங்கே இருக்கவும் முடியாமல், அவனை ஏற்கவும் முடியாமல், அவன் கூட ஒரு வாழ்வை நினைத்து பார்க்க முடியாமல் மனது இருவேறு நிலையில் குழம்பிக் கொண்டே இருந்தது. மகளின் அருகில் படுத்து யோசித்து கொண்டிருந்தவள் அப்படியே உறங்கிவிட்டாள்.
காலையில் அவள் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. எழுந்து திறந்து பார்த்தால் வாசலில் வெற்றிதான் நின்றிருந்தான். அண்ணி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நீங்கள் சாப்பிடாம தூங்கிட்டு இருக்கீங்க. அதான் அப்பா உங்களுக்கு சாப்பாடு வாழ வச்சிருக்காரு. சாப்பிட்டுட்டு தூங்குவீங்களான்னு என்று சொல்ல அவளுக்கு அச்சோ என்று வந்தது. வெற்றியையும் மறந்து மயில் வாகனத்தையும் மறந்து விட்டு தான் போக்கிற்கு தூங்கி விட்டோமே என்று. சாரி தம்பி, மதியத்துக்கு அண்ணி சமைச்சு எடுத்துட்டு வரேன், நீ யோசிக்காம கிளம்பு என்று சொல்ல, ஐயோ அண்ணி, அதெல்லாம் தேவையே இல்லை, நான் மதியத்துக்கு வெளியே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க என்று சொல்ல, இல்லை இல்லை, நான் மதியத்துக்கு வரேன் உங்கள் ஸ்கூலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு. அன்னைக்கு டயர்டாக இருந்துச்சு, அதான் தூங்கிட்டேன் என்று அந்த வீட்டின் மருமகளாகவே பாவித்து கொண்டு அவனுடன் உரையாடும் மருமகளையே பார்த்திருந்தார் மயில் வாகனம். எதுவும் பேசாமல் அவர் உண்டு அவர் வேலை உண்டு என்பது போல் டிவியிலேயே கவனமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டார். வெற்றியோ, ஸ்ரீபாப்பா இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஆமாம், தூங்கிட்டு இருக்கு. நைட்டு எந்திரிச்சிட்டு திரும்ப தூங்க லேட் ஆயிடுச்சு, அதனால் தூங்கிட்டான். நானும் லேட்டாக தூங்கினனால தான் எந்திரிக்கலை. சாரிடா தம்பி என்று சொல்ல, ஐயோ அண்ணி, எத்தனையோ நான் பட்னியாகவே போயிருக்கேன், இதுக்கெல்லாம் நீங்கள் சாரி சொன்னீங்கன்னு நினச்சிக்கோங்க. இந்த வாழ்க்கை முழுக்க சாரி சொல்லிட்டு தான் இருக்கணும். நாளையிலேருந்து உங்களை நானே அலாரம் வச்சு எழுப்பி விட்டுறேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நாளையிலேருந்து நான் சொல்கிற சாப்பாடு தான் நீங்கள் எனக்கு செஞ்சு தரணும் என்று வெற்றியும் அவரிடம் பேசிக்கொண்டே தந்தையிடம் வந்து, அப்பா நான் போயிட்டு வரேன், மறக்காமல் மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்க, தேவையில்லாமல் வாசல்லே உட்காந்துருக்கக்கூடாது என்று சொல்ல, அண்ணனுக்கும் தம்பிக்கு என்னை கலாய்க்கிறதே வேலையாக இருக்குது, போங்களா உங்கள் வேலையை பார்த்துட்டு என்று அவரும் முணங்க. அப்பொழுது ஸ்ரீபாப்பா எழுந்து வந்து, மா பால், அம்மா பால் என்று சொல்ல அவள் முந்தானையை பிடித்து இழுத்தது. மகளை கவனிக்க வேண்டுமே என்று மகளை தூக்கி கொண்டு மயில் வாகனம் முன்னாடி வந்து, சாரி சார், ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் என்று அவரை பார்த்து கொண்டே தலை குனிந்தவரை சொல்ல, சார் இல்லை மாமா, நான் என்ன உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்டியா, இப்போ இந்த வீட்டில் வேலை பார்க்குறேன் என்று அவரும் நக்கல் அடிக்க, அவர் நக்கலை புரியாமல் அவர் ஏதோ திட்டுவது போல் முகத்தை வைத்து கொண்டு கூறுவதை பார்த்து அவர் திட்டுகிறார் என்று நினைத்து, அதுங்க வந்துங்க மாமா, நான் தூங்கிட்டேன் என்று வாய் தந்தி அடிக்க பேசியவளே, சரி இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும், இனிமேல் நாளையிலேருந்து காலகாலத்தில் எழுந்திரிச்சு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் நீ தான் சமைக்கணும், டயத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், சின்னவனை பத்திரமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடணும், திரும்ப கூட்டு வரணும். ஆமாம், ஒரு அப்படியே சின்ன குழந்தை, பத்திரமா அனுப்பிச்சி விட்டு பத்திரமா கூட்டு வரணும் என்று அவள் மனதுக்குள் நினைத்து கொண்டிருக்கேன். ஆமாம், அவன் அம்மா இல்லாமல் வளர்ந்த பிள்ளை, அதனால் தாய்ப்பாசத்துக்கு அதிகம் ஏங்குறான்னு எனக்கு தெரியுது. உன்னை அண்ணியாக பார்க்கல, அவனோட அம்மாவாக தான் நினைக்கிறேன். உனக்காக கல்யாணத்துக்கு முன்னாடியே என்கிட்ட சண்டை போட்டவன். அவன் மனசு கொணாமல் நடந்துக்கோமா. அதுவும் இல்லாமல் அவனுக்கு மதியத்துக்கு நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வருவேன்னு அவன் எதிர்பார்ப்பேன். வாய் தான் வேணான்னு சொல்லும், ஆனால் கொண்டு போனால் பயவுல நல்லா சாப்பிடும். அதுவும் இல்லாமல் அவனுக்கு லெமன் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல்னா ரொம்ப பிடிக்கும், அதை செஞ்சிடு என்று சொல்லிக்கொண்டே அவர் எழுந்து உள்ளே போக, உங்களுக்கு காஃபி என்று கேட்டார். ஆமாம், 10 மணிக்கு எழுந்திரிச்சு வந்துட்டு காஃபி, நான் 4 தடவை குடிச்சிட்டேன் என்று அவர் போகிற போக்கில் சொல்லி கொண்டு சொல்ல, என்னது 4 தடவை குடிச்சிட்டாரா என்று அவரை பார்க்க, அப்புறம் யாருமே கேட்க இல்லைன்னு சொன்னால் நான் என் இஷ்டத்துக்கு தான் குடிப்பேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன். இந்த வீட்டில் யாரா ஒழுங்காக இருக்கீங்க, எல்லாமே குழந்தை பையன் மாதிரியே நடந்துக்கிறீங்களே என்று மனதுக்குள் நினைத்து கொண்டே மகளுக்கு பாலை காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் வீட்டு அலைபேசி அழைத்தது. வேகமாக ஓடி வந்து எடுத்தவள் ஹலோ என்று சொல்ல, அந்த பக்கத்திலிருந்து, ஹாய் பொண்டாட்டி, எந்திரிச்சிட்டியா, டீ குடிச்சிட்டு இருக்கியா, மாமா விட்டு டீ குடிக்கிறேன்னு கொஞ்சம் கூட ஃபீலிங்கே இல்லையா என்று விஜய் குலைவாக பேச, அவள் ஃபோனை தள்ளி விட்டு ஃபோனையே பார்த்தாள். ஃபோனை பார்க்காதம்மா, மாமா மூஞ்சி அதில் தெரியாது. ஃபோனுக்கு அழைச்சா சுவிட்ச் ஆஃப்னு வருது. கல்யாணம் ஆன ஒரே நாளில் பிரிஞ்சிட்டேன்னு நினச்சி எனக்கு துக்கமாக வருது என்று சொல்லிக்கொண்டே அவளிடம் பேசுவது ஸ்பீக்கர் வழியாக அவள் காதில் விழ, ஃபோனை காதுகிட்ட வைடிச்சலும், நீ அப்படி காதோடு உரசிக்கிட்டு பேசுகிற மாதிரி ஒரு ஃபீலாவது இருக்கட்டும் என்று அவன் சொல்லுவது கேட்க, இந்த பக்கமோ ரியாவை அவளது சேலையை பிடித்து இழுத்து ஸ்ரீபாப்பாவும் மா பால் என்றது. மகளை கவனிப்பதா இந்த பக்கம் கட்டின புருஷனை கவனிப்பதா என்பது போல் பார்த்துவிட்டு, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா கூப்பிடுறேன் என்று வைக்க போனவளே, என் மகளுக்கு தான் உனக்கிட்ட முதல் உரிமை,
புருஷனை கவனிக்கின்ற எண்ணமே இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே, உனக்கு வேற வேலை கழுதையில் வைடா என்பது போல் அவள் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பாப்பாவை கவனிக்க சென்று விட்டாள். குழந்தைக்கு பால் குடித்து அவளும் டீ குடித்து ரிலாக்ஸாக அமர்ந்திருக்கும் பொழுது மீண்டும் அலைபேசி அழைத்தது. அவன்தான் அழைப்பான் என்று எதிர்பாராமல் அவள் எடுத்து ஹலோ என்று சொல்ல, ஏண்டி ஒரு டம்ளர் டீயும் ஒரு டம்ளர் பால் பாப்பாவுக்கும் கொடுக்க உனக்கு அரை மணி நேரமா? எனக்கு திரும்ப கால் பண்ணணும்னு உனக்கு நினைப்பே இல்லையா என்று திரும்பவும் அந்த பக்கத்திலிருந்து ஏகத்துக்கு கத்த, ஆமாம் இப்போதான் புதுசாக காதலிக்கிறோன்னு நினப்பு போல இவனுக்கு, என்ன பேச என்று அவள் சொல்ல, காதலிக்கும் போது எத்தனையோ நினச்சோம், அதெல்லாம் பேசணும், அதெல்லாம் தீர்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும், எத்தனையோ இருக்கு, உனக்கு தெரியாதா என்று அவன் ஊடகமாக சொல்ல, என்னத்த பேசுகிறான் இவன், பேசினாலே ஒரு அளவும் புரிஞ்சு தொலையாது, இதில் டபுள் மீனிங்கில் பேசுகிறேன்னு பக்கி புரியாமல் வேற பேசுது என்பது போல் ஃபோனை பார்த்து கொண்டு மகள் விளையாடுவதை ஒரு கண்ணில் பார்த்து கொண்டிருந்தாள். உன் மகளை பார்த்தது போதும், மாமா கிட்ட ஃபோன்லையாவது கொஞ்சம் நல்லபடியாக பேசு என்று சொல்ல, நீங்கள் எப்போ மும்பை போய் சேருவீங்க? இன்னும் ஒரு 1/2 hourல இறங்கிடுவேன் என்று அவன் சொல்ல, உங்கள் வேலையை முடிச்சுட்டு பத்திரமா வீடு வந்து சேருங்க, எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று ஃபோனை அணைக்க போக, அடியே அப்படி என்னடி அந்த வீட்டில் வேலை இருக்குது என்று சொல்ல, வெற்றிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகணும், பாப்பாவை குளிக்க வைக்கணும், மாமாவுக்கு சாப்பாடு செய்யணும், 1000 வேலை இருக்குது, நான் என்ன உங்களை மாதிரி வெட்டியாவா இருக்கேன் என்று அவள் சொல்ல, அடியாத்தி வேலை பார்க்க கிளம்பி வெளியூருக்கு போயிட்டு இருக்குது நான், வீட்டில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்க இவ எவ்வளோ சீன் போடுறா. அக்மார்க் பொண்டாட்டியா மாறிட்டா. அதுவும் நல்லதான். சரி மாமாவுக்கு ஒரே ஒரு உமா கொடு என்று அவன் ஃபோன் வழியே கேட்க, என்னது உப்புமாவா? ஃபோன் வழியெல்லாம் உப்புமா கொடுக்க முடியாது. அடி மக்கு மக்கு மக்கு, உப்புமா கேட்கல உம்மா என்று அவன் சொல்ல, அவள் ஃபோனை திருப்பி திருப்பி பார்த்தாள்.